السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ليس الواصل بالمقافي ولكن الواصل الذي إذا قطعت رحمه وصلها. صدق رسوله النبي الكريم. எல்லாம் புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த அத்துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஜும்மா தொழுகைக்காக விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமியர் உள்ளங்கள் மீதும் ஸலாத்திலும் கருணையும் சலாமும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்துணை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகில் எண்ணற்ற படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான். கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான். அவன் கொடுத்த ரஹ்மத்தும் அவன் கொடுத்த அற்புடையும் கொஞ்சமல்ல. அதை அல்லாஹ்வின் திருமறையில் சொல்கிறான்: இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய அற்புடைகளை நீங்கள் எண்ணி கணக்கிட்டாலும் சரி, நீங்கள் அல்லாஹ் கொடுத்த அற்புடைகளை நீங்கள் கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஏராளமான அற்புடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வே திருமறையில் சொல்கிறார். அப்படி அல்லாஹ் கொடுத்த அற்புடைகளில் மிக முக்கியமான ஒன்று நம்மிடம் இருக்கிறது. அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: இன்ன ரஹீம சுஜ்னத்து மினர் ரஹ்மான். நிச்சயமாக உறவு என்பதாகிறது, இந்த உறவுகள் சொந்த பந்தம் என்பதாகிறது சுஜ்னத்து மினர் ரஹ்மான். ரஹ்மானான கருணையாளரான அல்லாஹ்வுடைய அற்புடைகளில் முக்கியமான ஒன்று என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உறவுகள், சொந்த பந்தங்கள் என்பது அல்லாஹ் கொடுத்த அற்புடைகளில் மிக முக்கியமான ஒன்று என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு முன்மொழிகிறார்கள். சொந்த பந்தங்கள் என்றால் யார், உறவுகள் என்பது யார் என்பதை அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். வஹுவல்லதீ கலக்கல் மாஇ பஷரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை நீரிலிருந்து, தண்ணீரிலிருந்து படைத்தான். அந்த அல்லாஹ் ஜஅலஹு நஸபா வ ஸிஹ்ரா. அந்த அல்லாஹ் என்ன செய்தான், இந்த மனிதர்களுக்கு தாய் தந்தை வழி உறவுகளையும், திருமணத்தின் மூலமாக மனைவி இருப்பதன் மூலமாக அல்லாஹ் உறவுகளை கொடுத்திருக்கிறான். அவன் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன்
மனிதனுக்கு உறவுகள் என்பது இரு வகையாக கிடைக்கிறது. ஒன்று நசபா, தாய் தந்தை வழி மூலமாக கிடைக்கிற உறவுகள், இரத்த பந்தங்கள். இது ஒரு உறவு என்றால் இன்னொரு உறவு நம் திருமணத்தின் மூலமாக, நம் மனைவியின் மூலமாக கிடைக்கிற உறவுகள். இந்த இரண்டு உறவுகளையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அர்ஹாம், இரத்த பந்தங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். இந்த உறவுகள் என்பது இஸ்லாம் எந்த அளவிற்கு முதன்மையாக்குகிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் உறவுக்கு அல்லாஹ் எந்த இடத்தை கொடுத்தான் என்று நீங்கள் கேள்விப்பட்டீர்கள் என்றால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நடைபெற்ற கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இறைவன் ஒருவன் தான், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக எதையும் நீங்கள் செய்யாதீர்கள், கூட்டு சேர்க்காதீர்கள் என்று தௌஹீதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுது இதையும் சேர்த்து செய்தார்கள். அபிசினியா நாட்டுக்கு ஹிதர் சென்ற 7 முஸ்லிம்கள் அங்குள்ள ஹெர்கல் மன்னர் அவர்களை வரவேற்றார். வரவேற்றவர் கேட்டார், உங்க நபி முகமது அவர்கள் எதை பரப்புகிறார், எதை ஏவுகிறார்? மாதா யாமருக்கும் பின், உங்களை கொண்டு எதை ஏவுகிறார் உங்கள் நபி முகமது என்றார் அந்த ஹெர்கல் மன்னர். அங்கு சென்ற ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்கள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவன் ஒருவனையே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்க கூடாது, தொழுகை தொழ வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், பத்தினித்தனத்தோடு வாழ வேண்டும், வஸ்ஸிலத்தி, உறவுகளை இணைத்து உறவுகளோடு சேர்த்து வாழ வேண்டும் என்று எங்கள் நபி கட்டளையிடுகிறார்கள் என்று ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதை அறிவுறுத்துகிறது என்றால், இஸ்லாம் போதிக்கப்படுவதற்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதை ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். கோத்திரமாக சண்டை போடுவார்கள், குடும்பமாக சண்டை போடுவார்கள். 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக, 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக பகை நீடித்துக் கொண்டே இருக்கும். வருடத்திற்கு ஒருமுறை என்ன செய்வார்கள்? எதிரிகளுக்கு எதிரி சண்டை என்று மைதானத்தில் சென்று சண்டை போட்டுக் கொள்வார்கள். பகையை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள் தவிர ஒருவனுக்கு மத்தியில் சேர மாட்டார்கள், இணைந்து வர மாட்டார்கள். ஒரு பிரச்சனை சண்டை ஆயிடுச்சா அந்த சண்டையின் பகை அதை நீட்டிக் கொண்டே இருப்பார்கள் அந்த மக்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் ஒருவன் என்று போதிப்பதோடு குடும்பங்களோடு சொந்தங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் என்பதை போதித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் பெருமானார் முதலாக வருகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், பெருமானார் மதீனாவில் காலடி எடுத்து வைத்த முதல் அடி, முதல் நேரம் எல்லா மக்களும் விரலோடி போய் ரசூலுல்லாஹை பார்த்தார்கள். நானும் ஒருவன். பெருமானார் முகத்தை பார்த்ததும் அவர் முகம் பொய் சொல்லக்கூடிய முகம் இல்லை, அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அவர் நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவர் என்று எண்ணுகிற அளவிற்கு அவருடைய முகத்தில் உண்மை எனக்கு தெரிந்தது. அந்த நபி அவர்கள் முதலாக மதீனாவில் நுழைந்ததும் எதை சொன்னார்கள் தெரியுமா? அப்சுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள், வதுதஇமுத் தஆம், ஏழைகளுக்கு உண்ண உணவு கொடுங்கள், வஸிலுல் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்றுதான் முதலில் நபி அவர்கள் மதீனாவில் நுழைந்ததும் சொன்னார்கள். இப்ப இஸ்லாம் வளர்கிற ஆரம்ப காலகட்டத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதோடு அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையை போதிப்பதோடு இதையும் சேர்த்து போதித்தார்கள். உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். அதுதான் இஸ்லாம் என்ன செய்கிறது? இந்த உறவுகளோடு சேர்த்து வாழ்வதை முதன்மைப்படுத்துகிறது, முக்கியத்துவப்படுத்துகிறது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிற பலன்களை அதிகமாக போதித்தார்கள். ஒருவர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், அஹ்பிர்னி பிஅமலின் யுத்கிலுல் ஜன்னத், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் நான் எதை கடைபிடிக்க வேண்டும்? ஏதாவது ஒரு அமலை சொல்லுங்கள் என்று கேட்டார். நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே,
அல்லாஹ்வை இணை வைக்காதே, தொழுகையை தொழு, ஜகாத்தை முறையாக கொடு, கொடுத்து விட்டு இந்த மூன்றிற்கும் அப்புறமாக இறைவன் ஒருவன் என்று கொள்கை விடுவான். தொழுகையை தொழு, ஜகாத்தை கொடு, நான்காவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறவுகளோடு சேர்ந்துவார். இது உனக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு வந்தார், வந்து ரசூலுல்லாஹ்விடம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், ஹல்லி தௌபத்தன், எனக்கு தௌபா பாவ மன்னிப்பு இருக்கிறதா என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹல்லத்து மின் உம்மி, உனக்கு தாயார் இருக்கிறார்களா, உனக்கு அம்மா இருக்கிறாங்களா? இல்லை என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்டார்கள், ஹல்லத்து மின் ஹாலா, உன் தாயின் சகோதரி உயிரோடு இருக்கிறார்களா என்று கேட்டார். உன் தாயின் அக்காவோ அல்லது தங்கையோ உயிரோடு இருக்கிறார்களா? அவர் சொன்னார், ஆம், என் தாயின் சகோதரி உயிரோடு இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபபர்ரஹா, உன் தாயின் சகோதரிக்கு உபகாரத்தை செய், அதிகமான நலவுகளை செய், உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது நம்முடைய பாவங்கள் கிடைக்கிறது. ஒருவனுக்கு தௌபா கிடைக்க வேண்டும் என்றால் உன் உறவுகளோடு சேர்ந்து வாழ். உனக்கு பாவமன்னிப்பு வேண்டுமா, நீ எந்த உறவை வெட்டி இருந்தாயோ அந்த உறவோடு இணைந்து கொள் என்பதுதான் இஸ்லாம் சொல்கிற ஆக ஆடப்பெருமான கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா சஹாபிகளும் அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு வாழ்வாதாரம் விசாலமாக ஆக்கப்பட வேண்டுமா? எல்லா சஹாபிகளும் சொன்னார்கள், ஆம், வாழ்வாதாரம் விசாலமாக ஆக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி கேட்டார்கள், உங்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டுமா? எல்லா சஹாபிகளும் சொன்னார்கள், ஆம், நீண்ட ஆயுள் வேண்டும். நாங்கள் இஸ்லாத்தில் சேர்ந்ததோ, எங்கள் வாலிபத்தில் சேர்ந்தோம், 20 வயதில் 30 வயதில் 40 வயதில் சேர்ந்திருக்கிறோம், அமல் செய்யல, நீண்ட ஆயுள் வேண்டும் அமல் செய்வதற்காக என்று கேட்டார்கள் சஹாபிகள் தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் சர்ரஹு அய்யுஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ அய்யுஸரஹு ஃபி அத்ரிஹி, எவர் ஒருவர் தன்னுடைய ரிஸ்க் வாழ்வாதாரம் விசாலமாக விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவரும், எவர் தன்னுடைய ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவரும் தன் உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ குடும்பத்தோடு நாம் சேர்ந்து வாழ்கிற பொழுது நீண்ட ஆயுளை அல்லாஹ் நமக்கு தருகிறான், விசாலமான ரிஸ்கை தருகிறான், அபிவிருத்தி தந்து விடுகிறான். நம் குடும்பத்தில் நெருக்கடிகள் இருக்காது, தாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் நெருக்கடி இருக்காது, வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் இல்லாமல் போகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகறியான பலன்களை சொல்லி உறவோடு சேர்ந்து வாழ், இந்த உலகத்திலும் அல்லாஹ் உனக்கு வாழ்வாதாரத்தை, அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்தில் உனக்கு நீண்ட ஆயுளை, நாளை மறுமையில் உனக்கு சொர்க்கத்தையும் அல்லாஹ் தருவான் என்று போதித்தார்கள். ஒரே ஒரு காரணம், உறவோடு சேர்ந்து வாழ், சேர்ந்து வாழ்ந்தால் இத்தனையும் அல்லாஹ் தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஒரு மனிதர் உறவோடு சேராமல், உறவுகளை ஆதரிக்காமல், குடும்பங்களோடு சேர்ந்து வாழாமல் எல்லா உறவுகளையும் துண்டித்து வாழ்கிறார்களா, அவர்களுக்கு எச்சரிக்கையும் தருகிறது இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்டவர்களை கடுமையாக எச்சரித்தார்கள். ஒரு நாள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா படைப்புகளை படைத்த பிறகு, எல்லா படைப்புகளையும் படைத்த பிறகு ஒரு படைப்பு அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை பிடித்து அல்லாஹ்வுடைய முறையிட்டு நின்றது. என்ன முறையிட்டு தெரியுமா? அந்த படைப்பு சொன்னது, ஆதா மகாமுல் ஆயிது பிலா முன்கதிரா, அந்த படைப்பு சொன்னது, என்னை நீ படைத்திருக்கிறார், ஆனால் இந்த மனிதர்கள் என்னை துண்டிப்பார்களே. அந்த படைப்பு வேறாகவில்லை, உறவு என்கிற படைப்பு அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தை பிடித்து கேட்டது, இறைவா என்னை படைத்து விட்டாய், இந்த மனிதர்கள் துண்டித்துக் கொண்டே இருப்பார்கள், உறவிலிருந்து அவர்கள் விலகி போவார்களே, இதற்கான ஆலோசனை என்ன? இதற்கு நீ என்ன வைத்திருக்கிறார், என்ன ஆலோசனை வைத்திருக்கிறார், இதற்கான தீர்வு என்ன என்று அல்லாஹ் முறையிட்டதாம். அல்லாஹ் சொன்னானாம், உனக்கு போதுமாகவில்லையா? என்ன போதுமாகவில்லை? உனக்குத்தான் நான் சொல்லியிருக்கிறேனே, உன்னோடு யார் சேர்ந்து வாழ்கிறானோ அவனோடு நான் இருப்பேன், உன்னை யார் துண்டித்து விடுகிறானோ அவனோடு நானும் என்
அதனால்தான் பெருமானார் இந்த ஒரு அறிவிப்பு இல்லை, எக்கச்சக்கமான அறிவிப்பு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதாக, யார் உறவை துண்டித்து வாழ்கிறானோ அவனோடு அல்லாஹ் தன் உறவை துண்டித்து விடுகிறான். யார் உறவோடு சேர்த்து வாழ்கிறானோ அவரோடு அல்லாஹ் சேர்த்து வாழ்கிறான். எவ்வளவு எச்சரிக்கை என்று பாருங்கள். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே உறவுகளை துண்டித்து வாழ்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் துண்டிப்பு நமக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் நம்மோடு இல்லை, அல்லாஹ்வின் உறவு நம்மிடம் இல்லை. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் நம்மோடு இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகும். அல்லாஹ் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கை சுற்றுச்சூழலும் நம்முடைய வாழ்க்கை இலகுவானதாக மாறும். இப்ப அல்லாஹ்வே நம்மிடம் இல்லை என்றால் நம் வாழ்க்கை எவ்வளவு பெரிய கேள்விக்குள் என்று யோசித்து பாருங்கள். இன்னொரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு ஜன்னத்தை பார்த்தீங்க, உறவை துண்டித்துவார்பவன் சுவனம் செல்ல மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு முறை சொன்னார்கள், சில பேர்கள் இருப்பார்கள், நல்ல அமல் செய்வார்கள், தொழுவார்கள், ஜகாத்தை முறையாக கொடுப்பார்கள், ஊருக்கு எவ்வளவு நல்லது செய்வார்கள். அந்த மனிதர்கள் குறித்து பெருமானார் சொன்னார்கள், சில மனிதர்களின் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமை மாலை, அதாவது வெள்ளி இரவு, அல்லாஹ்விடம் என்ன செய்யப்படுகிறது? ஒவ்வொரு மனிதரின் அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. புகாரி வருகிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெள்ளி இரவும் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகிறது. அப்படி எடுத்து காட்டப்படுகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வகையினருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த மனிதன் அமல் செய்கிறானா, இதை ஏற்க முடியாது. யார் தெரியுமா? காத்திபுன் ரஹீம், உறவை துண்டித்து வாழ்பவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அமல் அல்லாஹ் எடுத்து காமிக்கிறான், மலக்குமார் எடுத்து காமிக்கிறாங்க. எடுத்து காட்டும் பொழுது சில மனிதர்கள் இப்படி இருப்பார்கள், நல்ல அமல் செய்வாங்க, எக்கச்சக்கமான அமலுடைய பட்டோலை பெருசா இருக்கும். ஒரே ஒரு அக்கனார் உறவை துண்டித்து வாழ்பவர். இவன் அமல்கள் அல்லாஹ்விற்கு தேவையில்லை என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப நாம ஊருக்கு நல்லவனாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. நம் குடும்பத்திற்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? ஊருக்கு உதவுவனாக, ஊருக்கு பயனாளியாக இருப்பதை விட உன் குடும்பத்திற்கு நீ பயனாளியாக இருக்கிறாயா? உன் குடும்பத்தில் யாரெல்லாம் ஏழைகள் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீ என்ன செய்கிறாய்? அவர்களை துண்டித்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த அளவிற்கு உறவை துண்டித்து வாழ்பவனுக்கு என்னவெல்லாம் எச்சரிக்கை இஸ்லாம் சொல்கிறது தெரியுமா? நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மனுஷர் சன்னிதானத்தில் இருக்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பதாக அவருடைய ஒவ்வொரு பொருளும் வந்து நிற்குமா. நினைக்கிறேன்னா என்னுடைய அத்தா வந்து நிற்பாங்க, என்னுடைய அம்மா வந்து நிற்பாங்க, என்னுடைய அண்ணன் தம்பி, எனக்கு யாரெல்லாம் சொந்தக்காரர்கள் இருப்பாங்களோ எல்லாரும் நினைப்பாங்க. அந்த உறவு வந்து சொல்லுமா, இவன் என்னை சரியாக பேணவில்லை, இவன் என்னை இணைத்துக் கொள்ளவில்லை. அதே போல நாம் இணைத்து வாழ்ந்தோம் என்றால் இவன் என்னை இணைத்து வாழ்ந்தான், உறவோடு சேர்ந்து வாழ்ந்தான் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய உறவுகள் ஒவ்வொன்றும் எதிராக சாட்சி சொல்லுமா. யார் சரியாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லுமா. நமக்கு அல்லாஹ் எவ்வளவு உறவுகள் தந்திருக்கிறானோ அத்தனை உறவுகளும் நாளை மறுமையில் நமக்காக சேர்ந்து வாங்கணும்னா சேர்ந்து வாங்கதான் சாட்சி சொல்லும், இல்லைன்னா இல்லை, உன் உறவை துண்டித்து வந்தான் என்று அல்லாஹ் நம் பெருமுன்னாடி சொல்ல வைப்பான். ஒன்று புரிய வேண்டும், மனைவியை தேர்ந்தெடுப்பது நம் கையில் இருக்கிறது. ஆனால் தாய் தந்தை உறவும் தாய் தந்தையுடைய உறவுகளையும் தேர்ந்தெடுக்கிற உரிமை அல்லாஹ் நமக்கு தரவில்லை. அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த அற்புடை, அந்த அற்புடை யார் பாராட்டுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு எச்சரிக்கைகளுக்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறார். அங்கு ஒருவரோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி சேர்ந்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் தருகிற பாக்கியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. எப்படி நாம் சேர்ந்து வாழ்வது? சேர்ந்து வாழ்வது என்றால் என்ன? இணைந்து வாழ்வது என்றால் என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதையும் சொல்லித் தருகிறார்கள். உறவுகளோடு நீங்கள் எப்படி சேர்ந்து வாழ்வது? சேர்ந்து வாழ்வதால் என்ன? அதையும் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நீங்கள் உறவோடு சேர்ந்து இருப்பது என்பது எல்லா இடத்திலும் இணைந்திருக்க வேண்டும்.
உறவுகளோடு சேர்ந்து வாழணும். பிரச்சனை வரும், ஏதாவது சண்டை வரும், மனக்கசப்புகள் வரும். அந்த மனக்கசப்புகளை உடனே தீர்த்து விட்டு மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். இதுதான் உறவோடு சேர்ந்து இருப்பது என்றார்கள் சொல்லலாம். உறவுகளோடு இணைந்திருப்பது என்றால் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை சுமூகமாக முடிச்சுட்டு மீண்டும் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்திருப்பதுதான், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இணைந்திருப்பதுதான் சேர்ந்திருப்பது, உறவுகளோடு இருப்பது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வந்தார், புகாரில முஸ்லிம்லையும் 2558வது ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறார். வந்தவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் இன்னனி கராபத்தன், எனக்கு உறவுகள் நிறைய இருக்கிறார், குறிப்பா ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவுகளோடு அசிலமும் நான் சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை இணைக்க மாட்டேங்கிறார், என்னை துண்டிச்சிடறாங்க, நான் சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், அவங்க என்ன செய்யறாங்க, என்னைய வெட்டி விடுறாங்க, வேணாம் அவன் உதவி விடுறாங்க, நான் அவர்களுக்கு நல்லது செய்கிறேன், ஆனால் அவங்க எனக்கு கெட்டது பண்றாங்க. அதே போல அவர்கள் நான் அன்பாக நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்கள் அறிவியலத்தனமாக முட்டாளை போல நடந்து கொள்கிறார்களே, நான் என்ன செய்ய என்று கேட்டார். சொந்தங்கள் இருக்கிறாங்க, நான் அவங்களோட நல்லா நடந்துக்கிறேன், அவங்க என்கிட்ட நல்ல விதமா நடக்கிறது இல்லை, அவர்களுக்கு நான் உபகாரம் செய்கிறேன், ஆனால் எனக்கு தீங்கு செய்கிறார்கள், நான் அவரோட அன்போடு இருக்கிறேன், அவர்கள் என்னை முட்டாள்தனமான செயல்களிடம் செய்கிறார்கள், நான் என்ன செய்ய என்று கேட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைன் குந்தமா குந்த, நீ சொல்வது உண்மையானதாக இருந்தால் நீ சேர நினைக்கிறாய், அவர்கள் துண்டிக்கிறார்கள், நீ நல்லது செய்கிறாய், அவர்கள் உனக்கு தீங்கு செய்கிறார்கள், நீ அன்பு பாராட்டுகிறாய், அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்கிறார்கள், அது உண்மையானதாக இருந்தால் நீ அவர்களுக்கு என்ன செய்கிறாய், கரியை பூசுகிறாய், அவர்கள் பாவங்களை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள், நீ இப்படி உறவோடு சேருகிற காலம் வரை உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு பாதுகாவலை தந்து கொண்டே இருப்பார், நீ கவலைப்படாதே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ உறவுகளோடு சேர்ந்து வாழத்தான் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அவன் பிரச்சனை பண்றானா, நமக்கு சதி பண்றானா, நமக்கு அவன் தீங்கிழைக்கிறானா, விட்டுட்டு போக சொல்ற ரசூலுல்லாஹ், மீண்டும் நீ இணைந்து கொண்டே இரு, இணைந்து கொண்டே இரு, உனக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான், உனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், நல்லவிதமாக நடப்பதற்கான அந்த சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் எல்லாம் எப்படி வாழ்கிறோம் என்றால், அவன் நாம செஞ்சுக்கிட்டா நாம செஞ்சுக்கிறோம், அவன் பிரிஞ்சு போனானா, அவனே போயிட்டான், நாம சேரணுமா, ஈகோ. நாம் இறங்கி போக நாம் என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம், தேவைன்னா அவன் வந்து பேசட்டும், நான் என்று பேசணும், அவன் அன்பு செலுத்தினால் நான் திருப்பி அன்பு செலுத்துவேன், பகரத்துக்கு பகர்விலே பார்க்கிறோம், அவன் நல்லா நடந்துக்கிறானா, நான் நல்லா நடந்துக்கிறேன், அவனுடைய வீட்டு விசேஷத்தை கூப்பிடுறான்னா நான் செய்யறேன், கூப்பிடுறேன், அவன் கூப்பிடலையா நான் போக மாட்டேன். இது போன்ற குணங்கள் நம்மிடம் இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு போதிக்கிறார்கள் தெரியுமா? லைஸல் வாசிலு பில் முகாஃபி, உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்றால் இப்படி பகரத்துக்கு பகர் எதிர்பார்ப்பதல்ல. எதிர்பார்ப்போடு நான் சேருவேன், எதிர்பார்ப்போடு நான் பிரிவேன் என்பதல்ல உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது. எது உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது தெரியுமா? அவன் உன்னை துண்டித்தாலும், அவன் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ போய் சேர்வதுதான் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா நம்ம அவங்க வீட்டு கல்யாணத்தில் நம்ம கூப்பிடலையா, கூப்பிடாத கல்யாணம் நான் போறேன் அப்படி இருப்பதை விட உறவோடு சேர்ந்து வாழ நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்றால், அண்ணன் அவன் கூப்பிடாதான் பரவாயில்ல, நான் போறேன் அப்படின்னு போறமா இல்லையா, இதுதான் உறவோடு சேர்ந்து வாழ்வது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பகரத்துக்கு பகரம் எதிர்பார்ப்பது உறவோடு சேர்ந்து வாழ்வதல்ல. அவன் தீங்கிழைத்தான் என்பதற்காக, அவனிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக நானும் அப்படித்தான் பண்ணுவேன், நான் அதற்கு படிக்கு படி வாங்குவேன் என்று இருக்கிறோம் என்றால் நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழவில்லை என்று அர்த்தம். உறவுகளோடு சேர்ந்து வாழ்வது என்பது அவர்கள் நம்மளை துடித்தாலும் நாம் மீண்டும் போய் சேர்ந்து கொள்வது. அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்வதற்கான இன்னொரு வழிமுறை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். உங்கள் உறவினர்கள் யார் செல்வந்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பு செய்யுங்கள்.
செல்வந்தர்கள் இருக்கிறாங்களா, அன்பளிப்பு செய்யுங்க, உறவு இன்னும் பலமாகும், சொந்தம் இன்னும் பலமாகும். உங்கள் உறவினர்கள் யாராவது ஏழைகள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நிறைய உதவுங்கள், உறவு இன்னும் பலமாகும். இதுதான் உறவோடு சேர்ந்து வாழ்வது. நாம் உறவினர்கள் யாராவது செல்வந்தர்கள் இருந்தார்கள் என்றால் அன்பளிப்பை தாராளமாக வழங்க வேண்டும். ஏழைகள் இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், செலவழிப்பது எப்படி என்று மக்கள் கேட்கிறார்கள். நபி நீங்கள் சொல்லுங்கள், செலவழிப்பது என்றால் நல் காரியங்களில் செலவு செய்யுங்கள். நற்காரியம் என்றால் என்ன தெரியுமா? உன் பெற்றோர்களுக்கு செலவு செய்வது. இரண்டாவது உன் அக்ரபீன், உன் உறவுகளுக்கு செலவு செய்வது என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அப்ப நம் உறவுக்காக நாம் செலவு செய்ய வேண்டும். இன்னொரு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தீனார் அன்ஃபக்து ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக செலவழிக்கப்பட்ட ஒரு தீனார், ஒரு அடிமை உறவிடுவதற்காக செலவழிக்கப்பட்ட ஒரு தீனார், அதே போல ஒரு மிஸ்கினுக்கு ஏழைக்கு கொடுக்கப்பட்ட சதகா செய்யப்பட்ட ஒரு தீனார், அதே போல தன் உறவுகளுக்கு செலவழிக்கப்பட்ட ஒரு தீனார். இது எது சிறந்தது தெரியுமா? தன் குடும்பத்திற்காக தன் உறவுகளுக்காக செலவழித்த ஒரு தீனார் மிக சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி செலவு செய்கிற பொழுது ரெண்டு நன்மைகளை நாம் பெற்று விடுகிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்ஸதகத்து மிஸ்கீனி, ஒரு ஏழைக்கு நீ சதகா செய்கிறாய், தர்மம் செய்கிறாய் என்றால் சதகத்து, தர்மம் செய்தான் என்ற நன்மை எழுதப்படுகிறது. தர்மம் செய்கிறார் அவ்வளவுதான். அதே நேரத்தில் ஒரு மனிதன் பேசுகிறார், வாதாத்திர் ரஹீமி, தன் குடும்பத்துக்கு, தன் உறவினர்களுக்கு, தன் உறவினர்கள் இருக்கிற ஏழைகளுக்கு அவர் கொடுத்து அனுப்புகிறார், செலவழிக்கிறார். அதுக்கு அல்லாஹ் ரெண்டு நன்மை தருகிறார். ஒன்று அவர் தர்மம் செய்வதற்கான நன்மை, இன்னொன்று உறவை இணைத்ததற்காக அல்லாஹ் பேசுகிறான், ரெண்டு நன்மை தருகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஊருக்கு செலவழிப்பது அப்புறம் தான், அங்க இங்க செலவழிப்பது அப்புறம் தான். நம் குடும்பத்தில் எத்தனை பேர் ஏழைகளாக இருக்கிறார்? தாயுடைய சொந்தத்தில் எத்தனை பேர் ஏழைகளாக இருக்கிறாங்க? தந்தையுடைய சொந்தத்தில் எத்தனை பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள்? அவர்கள் யாருக்கு என்ன தேவை அறிய வேண்டியது ஒரு செல்வதற்கான கடமை. குடும்பத்தில் ஒருவர் நன்றாக செழிப்பாக வாழ்கிறார் என்றால் தன் குடும்பத்தை எப்படி கவனித்துக் கொள்கிறார் என்பதை அல்லாஹ் பார்க்கிறார். இல்லா குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். சதகா செய்ய ஏவுகிற எல்லா வசனங்களும் முதல் யாரை முதன்மைப்படுத்துகிறது என்றால் உறவுக்காரர்கள், இரத்த உறவுகள் என்பதைத்தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்துகிறார். நீங்கள் ஜகாத் கொடுப்பதாக இருந்தால் 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஜகாத் கடமையாகுதா? அந்த 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஊர்ல ஒரு 10 குடும்பம் 100 குடும்பத்துக்கு நான் கொஞ்சமா தரேன் அப்படிங்கிறத விட, உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் 1 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறாரா, அந்த 1 லட்சம் ரூபாய் ஜகாத் அப்படியே கொடுத்து உடைய கடன் அடைக்க உதவுங்க. அதுதான் மிகச் சிறந்தது. அதற்குத்தான் அல்லாஹ் நன்மை தருவான். உங்கள் உறவுகளில் யாராவது ஒரு வீடு கட்ட கஷ்டப்படுகிறார், உங்களில் ஒருவர் யாராவது சொந்தக்காரர் ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு முழுமையாக அந்த காசை கொடுத்து உதவி செய்யுங்கள். அதற்கு கிடைக்கிற பலன்களும் அந்தஸ்துகளும் கொஞ்சம் நன்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். ஒரு சின்ன அன்பளிப்பு ஜாமான் வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? தன் மனைவிமார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு சகோதரிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள். தனக்கு பாலூட்டிய ஹலீமாவுடைய சகோதரிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நன்மை வந்தாலும், எந்த ரசூலுல்லாஹ் அன்பளிப்பு வந்தாலும் முதல் தன் குடும்பத்தை பார்ப்பார்கள். ஒரு நாள் அப்பாஸ் ரசூலுல்லாஹ் சிறிய பாப்பா, சின்ன பாப்பா, ஒரு நேரத்தில் அன்பளிப்புகளை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தார்கள் தெரியுமா அவருக்கு? அவரால் தூக்க முடியவில்லை. கேட்டார் அப்பாஸ் ரலியல்லாஹு, யாரையாவது ஒரு உதவிக்கு அனுப்புங்களேன். இல்ல மகனை நீ எனக்கு தூக்கி வைங்க முதுகுல அப்படிங்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பாப்பாக்கு அவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் குடும்பத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உதவிகளை நாம் பட்டியலிட்டோம் என்றால் அந்த பட்டியல் நீண்டு போகும். ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய உம்மா அபூ தாலிப் அபூ தாலிப் அவருடைய மனைவி இறந்து விட்டார்கள். ஃபாத்திமா பின்த் அஸத், அலி ரலியல்லாஹுடைய அம்மா இறந்த செய்தி கேள்விப்பட்டதும் ரசூலுல்லாஹ் ஓடோடி வந்தார்கள் வீட்டுக்கு. வந்து அந்த வஃபாத்தாகி கிடந்த தன்னுடைய அம்மா, பெரிய பாப்புடைய மனைவி பெரிய உம்மா, அந்த அம்மாவுடைய தலையை கையில வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அழுது கொண்டே சொன்னார்கள், நான் சிறுவை
என்னுடைய தந்தையும் தாயும் இருந்த சமயத்தில் நீங்களே எனக்கு தாயாக இருந்தீர்கள், உணவு கொடுத்தீர்கள், நீங்கள் பசியோடு இருப்பீர்கள், எனக்கு சாப்பாடு கொடுத்துருவீங்க, உங்களுக்கு உடை கிழிந்ததாக இருந்தாலும் எனக்கு நல்ல உடை வாங்கி தருவீர்கள், என் தாயே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டுமா என்று அழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுதுவிட்டு அவர்களை குளிப்பாட்டுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற தண்ணீரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கைகளை விட்டு கழுவினார்கள். தன் கைகளால் அந்த தண்ணீரை சுத்தப்படுத்தினார்கள். தன்னுடைய மேலங்கியை கலட்டி என்னுடைய தாயாருக்கு என்ன செய்யுங்கள், கஃபன் செய்த பிறகு இதை கோர்வையாக கொள்ளுங்கள், அல்லாஹ் அவருடைய வேதனையை குறைப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரம் நடந்து போனாங்க கபர்ஸ்தானுக்கு. நேர கபர்ஸ்தானுக்கு நடந்து போய் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், அபூ அய்யூப் ரலியல்லாஹு அவர்கள், உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு 4 பேரும் குழி தோண்டினாங்க. தஃபன் பண்ணுவதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய தன்னுடைய தாயாருக்காக நினைச்சார்கள், குழி தோன்றாங்க. குழி தோண்டி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த குழியில இறங்கி படுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் படுத்து உருள்றாங்க. உருண்டை எதிர்த்துறாங்க. ஜனாஸா கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ்வை கபர் குழியில் இறங்கி மீண்டும் அந்த உடலை வாங்கி அடக்கம் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம மண்ணடி போடுவோம் இல்லையா, அந்த மண்ணடி வச்சு ரசூலுல்லாஹ் மண்ணடி பிடிச்சி அவங்க மண்ணடி போடுறாங்க. யாருக்காக? தன்னுடைய பெரிய பாப்புடைய மனைவி பெரிய உம்மா, அவங்களுக்காக இவ்வளவு வேலையும் செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிச்சிட்டு சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எந்த மையத்திலையும் நாங்கள் இப்படி உங்களை பார்த்தது இல்லையே, நீங்களே என்ன செய்யுங்க, அவங்க குளிப்பாட்டுக்கு தண்ணியை எடுத்து வைக்கிறீங்க, உங்களுடைய ஆடையை அவர்களுக்கு கஃனாக கொடுத்து கொடுக்குறீங்க, நேரம் நீங்களே வந்து கபருக்குழி தோன்றீங்க, கபருக்குழியில் படுத்து உருள்றீங்க, மண்ணை நீங்களே போடுறீங்க, ஏன் ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் இதுதான், யக்ஃபிர்னி உம்மி, இறைவா என் தாயை மன்னிப்பாயாக. அவர்கள் பெற்ற தாய் அல்ல, தன் பெரிய பாப்புடைய அம்மையார் மனைவி, அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் செய்த சேவைகளை பாருங்கள். உறவுக்கு என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல்கள் எல்லாம் பட்டியலிட்டு என்றால் கொஞ்சம் மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் படுத்து கொண்டதற்காக தெரியுமா, அவர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டும், கபரை விசாலமாக்க வேண்டும், என்னுடைய பரக்கத்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நாம் இவ்வளவு செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தபரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அப்ப இதுவெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், தன் உறவுகளுக்காக, இரத்த பந்தங்களுக்காக நாம் விடுகிற கண்ணீர்களும், நாம் செய்கிற செயல்களும், நாம் செய்கிற உதவிகளும் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். அதனால் மாநகர காலத்தில் 2 கைவிட்டோம் என்றால் உறவுகள் நல்லபடியாக சேர்ந்து வரலாம். ஒன்று, பெருமானார் சொன்னார்கள், ஹஸத், பொறாமை. உறவுகளுக்குள் பொறாமைப்படுவது என்பதை நாம் நிறுத்த வேண்டும். தம்பி வளர்கிறார், வளரட்டும். அண்ணன் வளர்கிறார், நன்றாக வளரட்டும். பெரிய பாப்புடைய மகன் வளர்கிறார், நன்றாக வளரட்டும். பொறாமைப்படுகிற பொழுதுதான் உறவுகளுக்கு மத்தியில் விரிசல் ஏற்படுகிறது. 2வது, தற்பெருமை. நான் தான் பெரியவன், என்கிட்ட தான் வரணும், அவன்கிட்ட என்ன இருக்கு, இந்த பெருமையோடு நாம் நம் உறவுகளை அணுகிற பொழுது அங்கே விரிசல் ஏற்படுகிறார். இந்த பெருமையும் இந்த பொறாமையும் என்றைக்கு நாம் விட்டொழித்து விட்டோம் என்றால் குடும்பங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது. குடும்பம் நாம் உறவோடு நாம் நன்றாக சேர்ந்து வரலாம். நம் உறவோடு நாம் விட வேண்டிய விஷயம் தெரிந்துதான். பெருமையோடு நீங்கள் எந்த உறவையும் நீங்கள் அழகாதீர்கள், எந்த உறவை நீங்கள் பொறாமை கொண்டு பார்க்காதீர்கள். இது 2 நாம் கலைந்து விட்டோம் என்றால் இரத்த பந்தங்களோடு இறுதி வரை நாம் சந்தோஷமாக வாழலாம். அப்படி சந்தோஷமாக வாழ்பவர் உறவை துண்டிக்காமல் இருந்தவர் கண்டிப்பாக சுவனம் செல்வார். யார் உறவை துண்டிக்கிறாரோ அவர் சுவனம் செல்ல மாட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் எல்லாம் உறவுகளை அனுசரித்து அவரோடு சேர்ந்து வாழ்ந்து அவரின் அன்பினால் நாம் திளைத்து வல்ல ரஹ்மானின் சொர்க்கத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ் தௌஃபீக். Mm-hmm.